பெரியார் பல்கலைக்கழகத்தில் நீண்ட காலமாக காலியாக உள்ள பதிவாளர் தேர்வாணையர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் கடந்த 7 ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் உள்ள பதிவாளர் மற்றும் தேர்வாணையர் பதவியினை உடனடியாக நிரப்பிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து தமிழக அரசுக்கு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் கோரிக்கை மனுவை அனுப்பி வைத்துள்ளது. அந்த கோரிக்கையில் சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் தொடர்ந்து மாணவர்கள், தொழிலாளர்கள் மற்றும் பேராசிரியர்கள் விரோதப் போக்கை கடைபிடித்து சர்ச்சையை ஏற்படுத்தி வருவதாகவும், தொடரும் சர்ச்சையால் மாணவர்கள் மத்தியில் ஒருவித அச்சம் ஏற்பட்டுள்ளதாகவும், இதனால் அரசின் சார்பில் புதிய வழக்கறிஞர்களை நியமிக்க வேண்டும் எனவும், ஆசிரியர்களின் பணி மேம்பாடு, பதவி உயர்வு தொடர்பாக நேர்காணல் நடத்தியும் 1 ஆண்டுகளாக முடிவு அறிவிக்காததின் மேல் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், உடனடியாக பதவி உயர்வு வழங்குவதோடு பதவி உயர்வு காலத்திற்கான ஊதிய நிலுவைத் தொகையையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழக முதலமைச்சர் மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆகியோருக்கு சேலம் பெரியார் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் கோரிக்கை வைத்துள்ளது. கல்வராயன் மலையில் மதுவிலக்கு கூடுதல் இயக்குநர் அமுல்ராஜ் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி பலர் உயிரிழந்த நிலையில் கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்தும் விதமாக பல்வேறு மாவட்ட போலீசார் மற்றும் சிறப்பு அதிரடி போலீசார் கல்வராயன் மலையில் முகாமிட்டு தீவிர சாராய வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் இதுவரை 30க்கும் மேற்பட்ட சாராய வியாபாரிகளை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் 6 பேர் தடுப்பு காவல் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் கல்வராயன் மலையில் முழுவதும் கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்தும் விதமாக தமிழக மதுவிலக்கு கூடுதல் இயக்குநர் அமுல்ராஜ் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயத்தை முழுவதும் கட்டுப்படுத்துவது குறித்தும், கள்ளச்சாராயத்தால் கைது செய்யப்பட்டுள்ளவர்களுக்கு மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் எவ்வாறான திட்டங்கள் வழங்கலாம் என்பது குறித்து போலீசாரிடம் கேட்டறிந்தார். மதுரையில் பட்டப்பகலில் ரேஷன் அரிசி கடத்தலில் ஈடுபட்ட ஊழியர் கைது செய்யப்பட்டார். மதுரை பெத்தானியாபுரம் பகுதியில் உள்ள அண்ணா மெயின் வீதியில் உள்ள பாண்டியன் கூட்டுறவு அங்காடியில் 2 கடைகள் இயங்கி வருகிறது. இந்நிலையில் பிற்பகலில் அரிசி கடத்தப்பட்டதாக புகார் வந்த நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த நபர்கள் காவல்துறையினருக்கு கொடுத்த தகவலின் அடிப்படையில் கரிமேடு காவல்துறையினர் மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் அதிகாரிகள் முதல்கட்டமாக கடத்தலில் ஈடுபட்ட வாகனத்தை பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வுத் துறையின் அதிகாரிகள் மற்றும் தாசில்தார் உட்பட ரேஷன் அரிசி கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட கடை ஊழியரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இதில் அந்த கடையில் இருக்கக்கூடிய இருப்பு, பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட பொருட்களுடைய விவரங்கள் ஆகியவற்றை ஆய்வு செய்தனர். மேலும் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற ஆய்வுக்கு பிறகு ஊழியர் ராஜசுப்ரமணியம் என்பவரை கைது செய்து விசாரணைக்காக அழைத்து சென்றனர். மேலும் கடத்தப்பட்ட அரிசியின் மதிப்பு 3.5 டன் இருக்கும் என கூறப்படுகிறது. நாமக்கல்லில் நடைபெற்ற கால்நடை மருத்துவர்கள் சங்க மாநில மாநாட்டில் இளநிலை கால்நடை மருத்துவர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், கால்நடை உதவியாளர் 3000 காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. நாமக்கல்லில் கால்நடை மருத்துவர்களின் 40வது மாநில மாநாடு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், மொத்த உதவியாளர்கள் பங்கேற்றனர். முன்னதாக 2025 மற்றும் 26ஆம் ஆண்டுக்கான நிர்வாகிகள் தேர்தல் நடைபெற்றது. இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில பொதுச் செயலாளர், தமிழகத்தில் உள்ள கால்நடை மருத்துவர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் எனவும், கிராமப்புறங்களில் உள்ள கால்நடை மருந்தகங்கள் காலை முதல் மாலை வரை தொடர்ச்சியாக இயங்க அனுமதிக்க வேண்டும் எனவும், கால்நடை மருந்தகங்களில் பணி நேரத்தை மாற்ற வேண்டும், வருடத்துக்கு ஒருமுறை கலந்தாய்வு நடத்தி பணிமாறுதல் நடத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தனர். ராஜபாளையம் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து மலையடிப்பட்டி வழியாக சத்திரப்பட்டிக்கு பேருந்து இயக்க கோரி மார்க்சிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மலையடிப்பட்டி 4 முக்கு பகுதியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் டிபி மில்ஸ் சாலையில் நடைபெற்று வரும் ஓடைப்பால பணிகளை விரைந்து முடிக்கவும், பழைய பேருந்து நிலையத்திலிருந்து மலையடிப்பட்டி வழியாக மாணவர்களும் நூற்பாலை தொழிலாளர்களும் பயன்பெறும் வகையில் சத்திரப்பட்டிக்கு அரசு பேருந்து இயக்க வேண்டும், சேதமடைந்த சாலைகளை சீரமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பும். திருவாரூர் மாவட்டம் காக்கையாடி கிராமத்தில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ ஆறுமுக சுப்பிரமணிய சுவாமிக்கு 46ஆம் ஆண்டு ஆடி கிருத்திகை லட்சார்ச்சனை பெருவிழா நேற்று தொடங்கி 30ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது.
முக்கிய நிகழ்ச்சியான லட்சார்ச்சனை விழா நேற்று தொடங்கி விமர்சையாக நடைபெற்ற நிலையில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் காக்கையாடி மட்டுமல்லாது சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி மற்றும் பள்ளி சீருடைகள் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. இதில் முதன்மை கல்வி அலுவலர் மணிமொழி, மாமன்ற உறுப்பினர் அன்பு, மண்டல குழு தலைவர் புஷ்பலதா வன்னியராஜா, காட்பாடி ஒன்றிய குழு தலைவர் வேல்முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். விழாவில் உரையாற்றிய மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி, டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் எடுத்து வருவதாக தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் கன்னியம்பாடி கிராமம் அருகே உள்ள கீழ் அரசப்பட்டு ஊராட்சிக்கு சொந்தமான தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கம் மற்றும் கிராம சேவை மைய கூட்டமைப்பு அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள இந்த அலுவலக கட்டிடம் தற்போது மது பிரியர்கள் மது கூடாரமாக மாறி வருவதாகவும், இரவு நேரங்களில் மது குடித்துவிட்டு மது பிரியர்கள் மது பாட்டில்களை அங்கேயே போட்டுவிட்டு செல்வதால் அலுவலகத்திற்கு வரும் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். இந்த நிலையில் அரசு கட்டிடத்தை உரிய முறையில் பாதுகாத்து செயல்படுத்தின நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.